அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் கவுனி அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறது பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது கவுனி அரிசி. நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள், நைட்டு ஊற வச்ச கவுனி அரிசியை ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு 2 விசில் கூட எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள், இதில் பேரிச்சம்பழம், பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. இப்போ பால் ஊற்ற போகிறேங்க. நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்வீட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லைங்க, அதெல்லாம் நான் வெண்ணெய் போட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கிரேப்ஸ் தெரியுதுங்களா, பேரிச்சம்பழம் தெரியுதுங்களா. அது கூட நம்ம பாதாம், முந்திரி, நம்ம ட்ரை நட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சி போட போகிறோங்க. பாருங்கள், மிக்சியில் அடிச்சிட்டோம். இப்போ இதில் போட போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் இல்லை, அதனால் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக வச்சிங்கன்னா பொங்கலாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு பாயாசமாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பாலை காய்ச்சி ஊற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கொடுங்க. அனைவருக்கும் நன்றிங்க.